நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருத்தருக்கு கல்யாண செய்தி, நல்ல செய்தி வரணும்னா அதுக்கு புதன் பகவான் அனுகூலம் வேணும். குருபலம் சொல்கிறதுனால எல்லாரும் நினைச்சுருக்கா குரு பகவான் மட்டும்தான் கல்யாணத்துக்கு பொறுப்பு அப்படின்னு. குரு பகவான் மட்டுமே இல்லை, சுக்கிர பகவானுடைய அனுகூலம் வேணும் கல்யாணத்துக்கு. சுக்கிர பகவான் மட்டுமல்ல, புதன் பகவான் அனுகூலம் வேணும். இளமையில் கல்யாணம் ஆகணும்னா புதன் பகவான் ஆசீர்வாதம் இருந்தால் தான் இளமையில் நல்ல கல்வியமையும், இளமையில் திருமணமாகும். எல்லாம் புதன் பகவான் ஆசீர்வாதம் வேணும். இது ஒரு நல்ல நாள். வியாபாரமும் திருப்திகரமாக இருக்கும், கல்யாண விஷயமும் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை மிக சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இன்னைக்கு வேலைக்கான இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணுவேன், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்முடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சுக்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் நம்மளை பாராட்டுவார்கள். அவர் நல்ல மனிதர்னு சொல்லுவாங்க. இவர் நல்லவரா வல்லவரான்னு கேட்டால் நல்லவர் என்று பலர் சொல்லுவார்கள். இது ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறத பார்க்கணும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுக்கணும். கண்ணதாசன் பிள்ளையார்பட்டி விநாயகர் மேலே ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யிலை கண்ட உண்மைன்னு கண்ணதாசன் எழுதுற. பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பணிஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்குங்கிறார். இன்னைக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்கோ. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரலாம். புதியவர்களை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு தனஸ்தானத்தில் போறார். நல்ல சுப செய்திகள் கூடி வரும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். மீடியா ஃபீல்டு இருக்கிறவங்க, வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க, ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். எலும்பு மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வி அறிவில் ஜொலிப்பார்கள். மிதுனராசி மாணவர்கள் எல்லா நன்மையும் பெருகும் நல்ல நாள். சார், காசு பணம் துட்டு வருமா? அதுக்கு வழி சொல்லுங்கன்னா, நல்ல காசு பணம் வரக்கூடிய நன்மையான ஒரு நாள். கடகராசி என்பர்களே, இது நல்ல நாள், சந்தோஷமான நாள். ஆனால் ஜென்மத்தில் சந்திரன் போகிறார். ஜென்மத்தில் சந்திரன் இருக்கிற போது பரபரப்பாக, விறுவிறுப்பாக நீங்கள் இன்றைக்கி இருக்க போகிறீங்க. கொஞ்சம் படபடப்பும் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுக்கிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறார். அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ உடனே சார் எனக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கலைங்கிறார். அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய ஆயிடுச்சு. மனசு அமைதியாக வச்சுக்கணும், தியானம் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக செயல்பட போகிறீங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டா இது நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, இது ஒரு நம்பிக்கை தரும் நல்ல நாள். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்க. இந்த நாளில் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில் சாமியாராக போயிடலாம்னு இன்னைக்கு தோணும். இது என்ன வாழ்க்கை இது? வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, அதுக்கு சாமியாராக போயிடுது நல்லதே அப்படின்னு சிலர் பேசிப்பாங்க. அதே நாளில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வீடுமனை வாங்கணும் முயற்சி பண்ணுறவாளுக்கு நல்ல அது அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுவதற்கு இன்னைக்கு விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு கருத்து சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபம் கூடும்.
உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். லாபத்தில் சந்திரன், லாபத்தில் குரு, மூத்தவர்களின் துணை கிடைக்கும். அவருடைய வழிகாட்டுதல் உங்களை வெற்றி பெற வைக்கும். எழுத்தாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு கிடைக்கும். கிளரிக்கல் வேலைகள் பலருக்கு இன்னைக்கு கைகூடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் 10ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் புதன், ரொம்ப விசேஷம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, நல்ல எஜுகேஷன் அமையிறது, கேம்பஸ் இன்டர்வியூவில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. பேச்சில் மட்டும் ஒரு கோபம் இருக்கும், சிலருக்கு ஆணவம் இருக்கும். பேச்சில் ஆணவம் இல்லாமல் இன்னைக்கு நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு தலை தூக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த நாள் உங்களை உயர் பதவிகளுக்கு அழைத்து செல்லும். வாழ்க்கையில் மணிமுகுடம் சூடும் நல்ல நாள். வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், புதன் 12ஆம் இடத்தில் இருக்கார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கைகூடும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஃபாரின் வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கைகூடி வரும். நல்ல தன லாபம் வரும். குடும்பத்து பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அலுவலகத்தில் இழுபறியாக இருந்த ஒரு வேலை இப்பொழுது முடிவுக்கு வரும். தனுசு ராசி என்பர்களே, நல்ல நாள், நம்பிக்கையான நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த நாளில் சந்திர பகவானை பாருங்க, அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால பண விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க நகையை கேட்டாங்க, சொந்தக்காரங்க இரவல் கேட்டாங்க அப்படின்னு நகையவோ இல்லை கைமாறாக பணம் கொடுப்பதோ இன்னைக்கு கொடுத்தா திரும்ப வராது. எச்சரிக்கையாக இருங்க. சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதைக்கலாம். அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்றைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்மாமன் விஷயங்களில் அனுகூலங்கள் நடைபெறும். தகப்பன் வழியிலே, அப்பா வழியிலே, மாமனார் வழியிலே, மச்சினர்கள் வழியிலே அவர்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த நாள் உங்களுக்கு கவனமாக செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டிய ஒரு நாள். மகர ராசி என்பர்களே, குரு பகவான் உங்களை பார்க்கிறது ஒரு யோகம். சந்திர பகவான் உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த நாளில் நல்ல தன லாபம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் வழியிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நல்ல தனப்பிராப்தி, சுப செய்திகள் கூடி வரும். கல்யாண செய்திகள் கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. இன்னைக்கு என்ன செய்யணும்? சிவபெருமானை வழிபடணும். சிவபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். அதுவும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், இப்படி அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ அவெல்லாம் போய் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யணும், பிரச்சனைகள் தீரும். இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றி பெறும் நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசி என்பவர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்பு வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். கடன் எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும். பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதிர்பார்க்குற நல்ல லோன் இன்னைக்கு கைகூடி வரும், அதில் சந்தேகம் இல்லை. வியாபார கடன், பர்சனல் லோன் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கடன் கூடி வரும். ஜொல் லோன் பலருக்கு இப்போ கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிவர்த்தியாகும். குடும்பத்தில் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாகவும், தனப்பிராப்தி மிகுந்த நாளாகவும், உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கு. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியம் மிகச்சிறப்பாக இருக்கு. தெய்வ கடாட்சம் இருக்கு. நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை? தெய்வத்துடைய துணை தேவை. பல நேரங்களில் திக்கற்று தவிக்கும் போது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, தெய்வம் காப்பாற்றுறது. இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணணும்? சிவபுராணம் படிக்கணும், முற்றோதனம். சிவபுராணம் படிப்பது, திருவாசகம் முற்றோதுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். அது வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை தரும்.
புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை மனதில் பெருகும். சொந்த ஜாதகம் அனுமதிச்சா தான் வியாபாரம் தொடங்கலாம். நங்கநல்லூர் பஞ்சநாபன் சொன்னார். அதனால் வியாபாரம் தொடங்கிட்டே தொடங்கக்கூடாது. இது கோச்சார பலன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரணும். அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் உறுதியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு. இது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?